பழைய ஆட்சியில் இருக்கிற வரலாறு சொன்னோன்னா அது மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அதெல்லாம் இப்போ சிபிஐ என்கொயரியில் இருக்குது. அது மாதிரி சிபிசிஐடி என்கொயரி இருக்குது. பதிவுத்துறையை பற்றி கடந்த கால வரலாறுல என்னென்ன நடந்திருக்குது. பத்திரப்பதிவு துறையில் ஊழல் நடந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் அளித்துள்ளார். தலைவர் எடப்பாடியார் நேற்று அவர் பிரச்சாரத்தை போது சொன்னார், இந்த மாதிரி பதிவுத்துறையில் ஒரு பத்திரத்துக்கு 10% 10 பைசா வாங்கினாருனாலும் அவர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் கட்சியும் ஆயிரக்கணக்கான பேர் பதிவு பண்ணுவாங்க, பொதுமக்கள் நிறையா பதிவு பண்ணுவாங்க. எந்த பத்திர ஆஃபீஸர்னாலும் பத்திரத்துக்கு பணம் வாங்குறாங்கன்னு நிரூபித்தா அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா நான் அரசியலே பேசுறதில்ல. இப்போ இன்னமும் ஒருத்தையும் ஒரு 4-5 பொம்பளையை விட்டு ஆடிக்கிட்டு இருக்கிட்டு ஒருத்தையார இந்த யூடியூப்பில் கேட்டு இதுக்கு தான் ஓட்டு போட்டோமா இதுக்கு தான். பழைய ஆட்சியில் இருக்கிற வரலாறு சொன்னோன்னா அது மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அதெல்லாம் இப்போ சிபிஐ என்கொயரியில் இருக்குது. அது மாதிரி சிபிசிஐடி என்கொயரி இருக்குது. பதிவுத்துறையை பற்றி கடந்த கால வரலாறுல என்னென்ன நடந்திருக்குது அதுகளை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது விரிவாக சொல்ல வேண்டிய காலகட்டம் வந்தால் கட்டாயம் விரிவாக சொல்கிறேன். எத்தனாம் தேதி எங்கே என்ன நடந்துச்சு, அது மாதிரி பரந்தூராக இருந்தாலும் சரி, அது நம்முடைய பிஎஸ்எல் லேண்டாக இருந்தாலும் சரி, அப்புறம் இன்னொன்று நம்முடைய சென்னையில் அந்த இந்த லேண்டா இன்னொரு பேருமில் வருதில்ல, அது சொல்கிறேன். அதுக்கெல்லாம் எந்த வருஷம் எந்த தேதியில் நடந்திருக்கின்ற விவரம்லாம் என்கிட்ட இருக்குது. அது சொல்ல வேண்டிய கட்டம் வந்தால் வருது. திமுக ஆட்சியில் அது மாதிரி எந்த நிலமும் பண்ணலை. தப்பித்தவறி சார் பதிவாளரோ யாரோ ஒரு சின்ன தவறு பண்ணாலும் அவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் தேர்தலுக்கு அரசியல் பண்ணுறதுக்காக எதை வேணும்னாலும் சொல்லணும்னு சொல்லக்கூடாது. பழைய ஆட்சியினுடைய வரலாறு நிறைய இருக்குது. இங்கே அண்ணன் எப்போ பார்த்தாலும் மதுரையில் என்ன செஞ்சு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.